வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். போன சாப்டர் என்ன பார்த்தோன்னா, ஹீரோ வந்து எல்லா மாஸ்டரையும் கொண்டு இருப்போம். இன்னும் ஒரு மாஸ்டர் மட்டும் இருக்கும். அந்த மாஸ்டர் எங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்தா ஒரு மாஸ்டர் வந்திருக்கும். பார்த்தா அது வந்து ஹிடன் பாஸ் ஐஸ் குயின். இப்போ அந்த சாப்டர் வந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சாப்டரோட ஓப்பனிங்லேயே அந்த ஐஸ் குயினை தான் காட்டுறாங்க. அது ஒரு கையில் ஸ்வாடு, ஒரு கையில் ஷீல்டோடு வருது. அப்படியே கொடூரமாக வருது ஹீரோவை பார்த்துக்கினே. இப்போ அந்த மாஸ்டருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸ்னோ குயின், எலமெண்டல் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே சொல்கிறான், அடைச்சா இன்னும் ரிட்டன் பாஸா, என்னோடய லக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எங்கே போனாலும் ரிட்டன் பாஸாக வந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்னோ குயின் அது மேலே இருக்கிற ஆர்மரெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அது வந்து இந்த வாட்டர் எலமெண்டல் கோலமோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட அப்கிரேட் வெர்ஷன் சுப்பீரியர் போல் தெரியுது. சே, இன்னொரு ஸ்ட்ராங்கான எனிமி. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப சோர்வாக இருவேன். இத்தனை மாஸ்டர் கூட சண்டை போட்டு இந்த மாஸ்டரை நான் சாவடிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஹீலிங் ஸ்கில்லை அவன் மேலே யூஸ் பண்ணிக்கிறான். அவன் மேலே இருக்கிற சோர்வு, அவன் காயங்கள் எல்லாம் குணமாகுது. ஹீரோ சொல்கிறான், போன வாட்டி ஒன்று ஹிடன் பாஸ் வரும்போது நான் ஒன்றுத்துக்கு உதவாதானா இருந்துக்கலாம். நான் இந்த வாட்டி அப்படி இல்லை, ஒன்று நான் சாகணும், ஒன்று நீ சாகணும் சொல்லிட்டு அந்த ஸ்டோ மாஸ்டரை பார்த்து ஸ்வாட் எடுக்கிறான். ஸ்வாட் எடுத்துகிட்டு சொல்கிறான், உனக்கு தைரியம் இருந்தால் வந்து என்னை கொல்லு அப்படின்னு அந்த மாஸ்டரை பார்த்து சொல்கிறான். ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், இது வந்து அந்த வாட்டர் கோலம் போல இருந்தால் என்னுடைய பெர்ஃபெக்ஷன் ஸ்கில்லு வந்து இது மேலே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ வேகமாக ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணி போய் ஒரு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த மாஸ்டர் அந்த ஷீல்டை வச்சு தடுக்குது. ஒன்றுமே ஆகல அந்த மாஸ்டருக்கு. ஹீரோ நினைக்கிறான், இந்த ஸ்னோ குயினோட டிஃபென்ஸ் வந்து அந்த கோலத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இந்த ஸ்னோ குயினை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுனே இருக்கிறான். சாங் சொல்கிறான், என்னுடைய பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில் வந்து இந்த மாஸ்டர் மேலே ஆக்டிவேட்டே ஆகலை. அதுக்கு வந்து பயமே தெரியல. அப்போ வந்து என்னுடைய நார்மல் அட்டாக் யூஸ் பண்ணி தான் நான் அதை வந்து தோக்கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாஸ்டருக்கு சரியான கடுப்பு. என்னையோட அட்டாக் பண்ண சொல்லிட்டு அவனை முறைச்சி பார்க்குது. உடனே அது வந்து அவனோட ஸ்வாடை மேலே தூக்கி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுது. ஹீரோ நினைக்கிறான், அட்டாச்சா எத்த உடனே அதோட அல்டிமேட் அட்டாக் யூஸ் பண்ணா என்னை பார்த்தா அதுக்கு ஜோக்காக இருக்குது போல் அப்படின்னு நினச்சிக்கின்னு அதுலேருந்து தப்பிக்கிறான். அந்த அட்டாக் பட்டு அப்படியே செதறுது அந்த இடமே. அந்த அட்டாக்லேருந்து ஊறுப்பட்ட பனிக்கட்டி எல்லா இடத்துலையும் தெரியுது. அது எல்லாத்துலேருந்து ஹீரோ ஒன்று ஒன்றா தப்பிச்சுனே இருக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்கிறான் ஹீரோ. சாங் சொல்கிறான், இதில் அல்டிமேட் அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்படியே போனால் என்னால் இதை ஜெயிக்க முடியாது. எப்படியாவது போய் இதை நான் தோக்கடிச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுனே இருக்கிறோம். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த சான்ஸில் போய் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் வந்து சான்ஸை நம்ம தான் உருவாக்கணும் போல் அப்படின்னு யோசிச்சுனே இருக்கிறோம். அதுக்குள்ளே அந்த ஸ்னோ மாஸ்டர் மறுபடியும் அதோட ஸ்வாடை தூக்கி மறுபடியும் இன்னொரு பவர்ஃபுல் அல்டிமேட் அட்டாக் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்வாடை தூக்குது. ஹீரோ நினைக்கிறான், இந்த டைம் விட்டோன்னா நம்ம கண்டிப்பாக செத்துறோம் சொல்லிட்டு அந்த அல்டிமேட் அட்டாக்கு நடுவில் போய் அட்டாக் பண்ணுறான் அந்த மாஸ்டர். அந்த மாஸ்டர் திருப்பி அந்த ஒரு அல்டிமேட் அட்டாக்கை விட்டுட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுன்னு சொல்கிறான், ஓ சரிதான், நான் வந்து நார்மல் அட்டாக் பண்ணால் இந்த மாஸ்டர் நார்மல் அட்டாக் தான் பண்ணுது. அப்போ நான் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் இதோட அட்டாக்லேருந்து தப்பிச்சுட்டு என்னுடைய அட்டாக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஃபஸ்ட்டு காம்போ, செகண்டு காம்போ, தேர்டு காம்போ, ஃபோர்த்து காம்போன்னு அட்டாக் பண்ணினே இருக்கிறான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க 79வது காம்போ, 80வது காம்போ அப்படி போய்க்கினே இருக்குது. உடனே 500வது காம்போ, 600வது காம்போ, 2000, 3000, 4000 அப்படின்னு போயினே இருக்குது. சாங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9987, 9996, 9998, 9999, 10,000 அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறேன். அது மேலே பட்டு அந்த ஸ்னோவே தெரியுது. உடனே அந்த நேரத்தில் சிஸ்டம் பாப்பப் ஆகுது. Congratulations on completing 10,000 combos. Deadly attack. Skill unlocked. Deadly attack. MP consumption 0. Skill description. Common attacks will break the enemy defense and deal 10% additional damage. However, you will lose 1% health for each attack. சிஸ்டம் சொல்லுது, கங்க்ராச்சுலேஷன்ஸு, நீங்கள் வந்து 10,000 நார்மல் அட்டாக் பண்ணிட்டீங்க. அதனால் வந்து டெட்லி அட்டாக் அப்படிங்கிற ஸ்கில்லை வந்து அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. ஹீரோ வந்து நார்மல் அட்டாக் பண்ணான்னா அவனுடைய அட்டாக் பவர் வந்து ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒவ்வொரு அட்டாக்கும் 10% டேமேஜ் வந்து எனிமிக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக போகும் அப்படின்னு அந்த ஸ்கில்லை காட்டுது. ஆனால் அது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% ஹெச்பி வந்து ஹீரோவுக்கு லாஸ் ஆகணும் வருது. இது யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நார்மல் அட்டாக் யூஸ் பண்ணால் மட்டும் போகும். எம்பி மட்டும் கன்சியூமே ஆகாது அப்படின்னு வருது. ஹீரோ இந்த ஸ்கில்லை பார்த்துட்டு சொல்கிறான், டெட்லி அட்டாக். இந்த ஸ்கில்லை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது. என்னோடய சுச்சுவேஷனை எவனோ ஒருத்தன் பார்த்துக்குன்னு எனக்கு இந்த ஸ்கில்லு கொடுக்குற மாரி. அது யாருன்னு தெரில, என்னை எவனோ பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மாஸ்டரை பார்த்து சொல்கிறான், இப்போ நான் தோக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை, உன்னை நான் சாகடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இப்போ வந்து என்னுடைய லைஃப்பை ரிஸ்கில் வச்சு தான் நான் வந்து இந்த மாஸ்டரை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த ஐஸ் குயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கிட்ட வந்து மேஜிக் இருந்தால் தான் இதோட வீக்னஸ்ஸு.
ஆனால் என்கிட்ட ஸ்வாட் தான் இருக்குது. நான் வந்து மேஜிக்கை ஸ்வாடில் கோட் பண்ணி ரொம்ப நான் ஃபைட் பண்ண முடியாது. கரெக்டான சமயத்துக்கோசம் வெயிட் பண்ணி இதை அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடை எடுத்து இன்வென்டரியில் போட்டுடுறான். இதை பார்த்து ஐஸ்குனிக்கு செம்ம காண்டு. நாடா இது என் கூட சண்டை போட்டுன்னு ஸ்வாடை எடுத்து இன்வெர்ட்டரில் போடுற அப்படி சொல்லிட்டு செம காண்டாகுது. உடனே அங்கேருந்து விருக்குன்னு ஹீரோ முன்னாடி வந்து அடிக்குது ஒரே அடி அவனை. உடனே ஹீரோ சொல்கிறான் பிளேட் ஆஃப் பேலன்ஸ் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் ஓங்கி ஒரு குத்துறான் அந்த மாஸ்டரை. அந்த மாஸ்டரோட கை அப்படியே பிச்சுக்குன்னு போகுது. அந்த மாஸ்டர் அப்படியே வழியில் கத்துது. உடனே அந்த மாஸ்டர் வந்து ஒரு பவர் யூஸ் பண்ணுது. ஹீரோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறான். பார்த்தா அந்த மாஸ்டரோடைய கை வந்து மறுபடியும் ரிக்கவர் ஆகிடுச்சு. அப்படியே புதுசு போல் ஆயிடுச்சு. இதை பார்த்து அந்த மாஸ்டர் இதை காமிச்சிட்டு அவனை பார்த்து நக்கலாக சிரிக்குது ஹீரோவை பார்த்து. ஹீரோ சொல்கிறான் இதோட ரிக்கவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏற்கனவே அவனை காடை விட்டேன், மறுபடியும் நான் காடை விட முடியாது அப்படி சொல்கிறான். அந்த மாஸ்டர் அங்கேருந்து பறந்து ஹீரோ ஒரே அடியை அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. உடனே ஹீரோ வந்து அவனை ஸ்வாட் எடுத்து அதை பிளாக் பண்ணுறான். மாஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் நடுவில் செம்ம சைட்டு போகுது. அப்படியே மாறி அடிச்சுக்கிறாங்க. மாஸ்டர் ஓங்கி ஒரு அடி அடிக்குது. ஹீரோ அப்படியே பறந்து போகிறான். அந்த இடத்துல தேய்ச்சினே பின்னாடி போகிறான். மாஸ்டர் உடனே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஓங்கி ஒரு அடி ஹீரோ மண்டை மேலே கரெக்டாக ஓங்கி ஒரு அடி அடிக்குது. ஹீரோ அதுலேருந்து அப்படியே தப்பிக்கிறான். ஆனால் அந்த இடம் வந்து மாஸ்டர் அட்டாக் பண்ணல, அப்படியே செதறுது. அந்த இடமே ஒரு பள்ளமாகி போச்சு. ஹீரோ பறந்துக்கினே ஒரு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த மாஸ்டருக்கு ஒன்றுமே ஆகலை. அது அப்படியே ஹீரோ பின்னாடி துரத்திக்கின்னு அப்படியே வெறியாக ஓடியாருது ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு. அப்படியே மறுபடியும் மாறி சண்டை போட்டுன்னு அங்கே மட்டார்னு ஒய்து அவங்களுடைய ஸ்லாஷு. ஹீரோ ஓங்கி அந்த மாஸ்டர் ஒரு அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த மாஸ்டர் வந்து அதுலேருந்து தப்பிச்சிட்டு ஒரு ஏளனமாக பார்க்குது ஹீரோவை அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிட்டு. உடனே அந்த மாஸ்டர் மேலேருந்து அப்படியே அட்டாக் பண்ண வருது வேகமாக. ஹீரோ சொல்கிறான் இதுதான் எனக்கு சரியான சான்ஸு, இந்த சான்ஸை வந்து ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி அதை போட்டு தரலாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி ஓங்கி அது ஒரு அட்டாக் பண்ணுறான். அதோடைய பவர்ஃபுல் அட்டாக் பண்ணி ஹீரோ அவனை பவர்ஃபுல் அட்டாக் பண்ணுறான். அந்த இடமே அப்படியே வெச்சு சதறுது. பெரிய நியூக்ளியர் பமே போட்ட மாதிரி வெச்சு சதறுது. கடைசியில் பார்த்தா அந்த மாஸ்டரோட ஸ்வாட் வந்து ஹீரோ ஜெயிச்சிட்டான். உடனே சிஸ்டம் அப் ஆகுது. Congratulations! Novice mission. Testing your skills too has been completed. You have cleared the dungeon. சிஸ்டம் வந்து சொல்லுது நீங்கள் வந்து டஞ்சனை கிளியர் பண்ணிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லுது. ஹீரோ சொல்கிறான் ஒரு வழியாக நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு. Tabulating your rewards. இந்த வாட்டி என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. Mission reward. Water's essence. Hint. Can be incorporated with weapons. Water's essence. A crystal containing the power of ice releases the aura of life. அவனுக்கு வந்து வாட்டர் எசன்ஸ் தான் ரிவார்டாக கிடைக்குது. Detected that weapon incorporation conditions have been met. Incorporate yes or no. சிஸ்டம் கேட்குது நான் வந்து வாட்டர் எசன்ஸ்ட்டு உங்கள் ஸ்வாடில் இன்கார்பரேஷன் பண்ணவா வானாவான்ட்டு. ஹீரோ அப்சல்யூட்டாக கண்டிப்பாக பண்ணு அப்படின்னு சொல்கிறான். Incorporation successful. You have gained the skill. Final Gambit. Final Gambit. Active skill. Strength recovery rate greatly increased for 180-second cooldown, 24 hour. அந்த வாட்டர் எசன்ஸை ஹீரோ வந்து அவன் ஸ்வாடு கூட கம்பைன் பண்ணதால அவனுக்கு வந்து ஃபைனல் காம்பேட்னு ஒரு ஸ்கில் கிடைக்குது. இது மூலமாக என்ன ஆகுனா அவன் வந்து சண்டை போட்டு எனர்ஜி இல்லாதப்போ ஸ்ட்ரென்த்தே இல்லாதப்போ என்ன ஆகுனா அவனோட ஸ்ட்ரென்த்து வந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதோட கூல்டவுன் டைம் வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் ஆகும். ஹீரோ நினைக்கிறான் ஓ இந்த ஸ்கில் ஒரு நல்ல ஸ்கில், எனக்கு ரொம்ப நல்லா கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அவள் தான் இந்த டஞ்சனுக்குள்ளே நான் வெளியே போகிறேன், இது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போகிறான் டஞ்சனுக்குள்ளேருந்து. Teleport you out of the dungeon, please wait. இப்போ வந்து டஞ்சனோட வெளில காட்டுறாங்க. ஹீரோ வெளியே வந்தோடனே 2 பேர் அவனை சாடு கத்தி முள்ள நிப்பாட்டுறாங்க. ஹீரோ என்னடா இதுன்னு பார்க்குறான். அங்கேருந்து 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான் இன்னொரு பையனும் வெளியே வந்துட்டாண்டி அப்படின்னு. அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது அவனை பார்த்தா பயந்தா மாதிரியே தெரில, நார்மலாக வரான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, பேபான்னு முடிச்சுக்கிறேன் என்னடா பண்ணுறாங்க இவனுங்க அப்படின்னு. அவன் கை வஞ்சி போய் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான் உன்னை வந்து அட்டாக் பண்ணவங்கலாம் யார், அவங்க வந்து அலையன்ஸை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறான். எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கோ அப்படின்னு கேட்குறான். ஹீரோ பார்க்குறான் என்னடா இது இந்த டஞ்சன் வந்து 0 தானே இதோட லெவலு, இதில் யாரா சத்துறா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் முடிச்சுனுக்கிறான் கராக் புராக்குன்னு. உடனே ஏதோ ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு. ஹீரோ என்னடா இதுன்னு திரும்பி பார்க்குறான். அதோட சாப்டர் முடியுது. உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.